இந்த பிள்ளை தான் 2012 ஃபோட்டோ எடுத்தது. இந்த சாரீ என்கிட்ட இன்னுமே இருக்குது. சரிங்களா, ஏன் இங்கே தூக்கி போட்டேன்னு எனக்கு தெரியல. இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு வந்து என்னோட விஜய்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் கொடுத்தது. சரிங்களா, இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் ஹமாம் சோப்பெல்லாம் இருக்குல்ல, சோப்பு தயாரிக்கும் போது அந்த ஃப்ளேவருக்காக இந்த எசன்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். லீஃப்லேருந்து எடுத்த எசன்ஸ், சோப்பு தயாரிக்கிற மாதிரி இருந்தால் இதை போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஒயிட்னிங் க்ரீமு, ஆனால் ஒயிட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா நோ. அப்புறம் எப்பயும் பல்படி தான் விளக்குவேன் அப்போல்லாம். இப்போ வந்து மாறிட்டேன், டாபராப்லா மாறிட்டேன். பேஸ்ட்டு பல்படி சரஞ்சரமாக வாங்கி வச்சுருக்கேன். ஏங்க இது ட்ரெஸ்ஸிங் டேபிளான்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான், பட்டிக்காடு மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பட்டன் செல்லு சாம்சங் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து இது வச்சுருந்தது, அதுவும் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் நூல்கண்டு, மிஷினுக்கு தேவையான ஆயில் டப்பா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு. அவரோட ஆதார் கார்டு இருக்கு, என் வீட்டுக்காரோட ஓட்டை ஐடி, பொட்டு, ஏதோ பில்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிய மாட்டோம், அங்கங்கே அப்படியே அப்படியே கிடைக்கும். அவ்வளோ. இந்த 2 ரேக் முடிஞ்சா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான் அதிகமாக வச்சுருக்கேன். அப்புறம் ஃபோன் கவர் நிறையா இருக்கும், இந்த மாதிரி என்னோட கவர் நிறையா இருக்கும். நிறையா ஃபோனுக்கு தகுந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபோன் கவர் தான் நிறையா இருக்கும் இதில். நான் என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் அப்படியே யூஸ் பண்ணிடுவேன். நிறைய வேண்டாத திங்ஸ் நிறையா இருக்கும். ஒரு சீரம் டர்மா கோதி யூஸ் பண்ணேன்னு சொன்னல, இதுதான் அது முடிஞ்சு. கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து வேப்பிலை பொடி, ரொம்ப பிம்பிள் வந்தால் வேப்பிலை பொடி தேய்ப்பேன். என்ன பவுச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக வச்சுருப்பேன். இது வந்து என் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு, இதில் போய் எடுத்தோம். அது என்ன, கொடிவேரி. இந்த மூஞ்செல்லாம் பார்த்து தெரியுதா? வேறு ஃபோன் கேஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் சோப்பு தயாரிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது, மூலிகை சோப்பு. சரிங்களா, கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி சீரம் டப்பா நிறையா இருக்கும். அவ்வளோ யூஸ் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அந்த சீரம். இதெல்லாம் நான் ஆலி ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கினது. அப்படியே கொட்டு போய் ஒரு கவர் போட்டு வைக்கேன். எங்கள் வீட்டில் பைப் உடஞ்சி எல்லாம் மாற்றி நாங்கள் காலி பண்ணும்போது இந்த பைப்பெல்லாம் கொடுக்கணும், அதனால் பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம். இதுவுமே என்னோட விஜய் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது தான். சரிங்களா, என்னோட பர்த்டேக்கு வந்து ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த பையன் எனக்கு கொடுத்தது. நல்லா சீரம்ஸ் நான் யூஸ் பண்ணது. கத்திரி, ஜிக்ஜாக் கத்திரி, நிறைய டிசைன்லாம் பண்ணுவேன், அதனால ஜிக்ஜாக் கத்திரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து எனக்கு கால் இதாயிடுச்சு, கை விழுந்து இதாயிடுச்சு. அப்போ வந்து டாக்டர் கொடுத்தது ஊசி. இந்த ஊசி எதுக்கு வாங்கணும்னா, சிக்கன் வந்து சிக்கன் மீன் இதுக்கெல்லாம் வந்து இதில் மருந்து ஏற்றி மசாலாவை ஏற்றிட்டு அதுக்குள்ளே விட்டு சமைச்சோம். இதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்பில். இன்னொரு ஸ்பெஷலானது, தடை தடை. இந்த பிள்ளை யாருன்னு சொல்லுங்க? இதுதான் நான். அழகாக இருக்கேனா? சின்ன வயசு. இந்த பிள்ளை எப்படி இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, அப்போ தான் வந்து 8 வச்சு நடக்கிற ஸ்டேஜ். சரிங்களா, அழகாக இருக்கேன்ல? இப்படி இருந்தேன்னா, ஆனால் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் நிறைய எங்கள் வீட்டில் இருக்கும். எங்கள் வீட்டில் யாராவது பேசினாங்கன்னா கொண்டு வந்து இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. என்னோட ஃபோனோடது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, பழைய ஃபோன், அதை விட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன்ல, அந்த ஃபோனோட பாக்ஸு. இன்னொரு விஷயம், சந்திரமுகமாக சொல்லிட்டு இருக்கிறல்ல, இது என் வீட்டுக்காரோட கல்லாப்பெட்டி. இதில் என்னென்ன வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே சஸ்பென்ஸாக ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு. நானே அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. நான்
நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போமான்னு கூட தெரியல. நான் தனியாக இதுக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவர் சின்ன வயசில் இருக்கும் போது இந்த காயின்லாம் யூஸ் பண்ணாராமா. இந்த காயின்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 20 பைசாவா, 3 பைசா, அப்புறம் 10 பைசா, இதெல்லாமே இதில் இருக்குது. இவ்வளோ காயின் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிறாரு ஆயா மாதிரி. சரிங்களா, அவர் இருக்கட்டும் பத்திரமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இது வந்து எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இந்த பட்டைன்னு சொல்லுவாங்க. என்னமோ பட்டை நான் மறந்துட்டேன். இது எல்லாமே நான் சோப்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தது. அவ்வளோதான். புருஷன் ஏதாவது சேட்டை பண்ணாருன்னா கட்டி போட்டு அடிக்கிறதுக்கு. இது வந்து எங்கள் பாப்பாவுக்காக வாங்கின விலையில், வேணா பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் ஆலி ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கினது. இது வந்து என் வீட்டுக்காரோட டைரி, அவரோட கதை வசனம் எல்லாத்தையும் இதில் வந்து மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எழுதி வைத்து. டைரி கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்குது, ஆனால் நிறையா இருக்கும். எடுத்தங்காட்டி பாருங்க, 6 ரூபாய்க்கு வேலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாரு. நானே அதை ஓப்பன் பண்ணி படித்ததில்லை. அவரோட பர்சனல் ஆச்சு அப்படின்னு. ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா. எதோட ரிமோட்டு, ஹோம் தேட்டரோட ரிமோட்டு. இந்த ஜடவில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போட்டு போயிருப்பாங்க, ஃபோட்டோ அங்கே இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த 1 hour டெய்லர் எனக்கு தைச்சி தந்த ஹேர் பேண்ட் இன்னும் வச்சுருக்கேன். ஹேர் பேண்ட் ஆனால் ட்ரெஸ்ஸு யாருக்கோ கொடுத்துட்டேன், போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து நிறைய வச்சுருக்கேன், அதுவும் பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு. கீச்சை கடைக்காக வாங்கினது. தைலம், இதெல்லாம் கடைக்கு வாங்கின அந்த திங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களே. எதுவுமே வந்து நம்மளுக்குன்னு சொல்லிட்டு இல்லை, கடைக்கு ஆயுத பூஜைக்கு இதுக்கெல்லாம் வாங்கின திங்ஸு. அவ்வளோதான். சீரம்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பாதாம் ஆயில் ஹை, நான் இதான் தேடிட்டு இருந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். விலையில் எனக்கே இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு இப்பதான் தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருக்கிறது மட்டும்தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. லிப் பாம், லிப்ஸ்டிக்கில் வந்து இத்தனை ஷேடு வச்சுருக்கேன். சரிங்களா, ஸ்கின் கலர், பிங்க்கு, ரெட்டு, இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். லிப் பாமில் வந்து 2 ஷேடு வச்சுருக்கேன். சரிங்களா, மித்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மல், இந்த மாதிரி கிளிப்பு, இது மட்டும்தான் கைஸ். நான் அதிகமாக க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா, இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன எப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா. முடியல, எல்லாம் பாதி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு. வெயில் மண்டையை பழக்குது. நீங்கள் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ, இல்லை வேணாங்க, அந்த ஃபோன்லாம் வேணாங்க. இல்லை வேணாம். ஓகே, சரி. சரி. லோனு என்னைய பட்டு லோன்னு அலைய வைக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 10 ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்க, நான் அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். மீண்டும் உழப்பு அடிக்கிறாங்க காய்ஸ், விடப்படிக்கிறாங்க. லோன் வேணுமான்னு இப்போ கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை லோன்னு அலைய விட்டுறாங்க. இந்த சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே என்னை படாத கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ நான் இன்னைக்குனா டெலிகாஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு பக்கம் கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் இதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுவே 5 பாட்டு வரும் போல இருக்கு சுத்தம் பண்றதே.
ஏன்னா வாய் கம்முன்னு வச்சுட்டு இவங்க வேற கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. சலுப்பா இருக்கு கைஸ். சரி, சோம்பேறித்தனம் பார்த்தோம்னா வேலைக்காகாது. போயிட்டு க்ளீன் பண்ணுறோம், சீக்கிரமாக பண்ணுறோம், வேலையை முடிக்கிறோம். இங்கே பாருங்க, அதை பார்த்தாவே எனக்கு மலையை உடைக்கிற மாதிரி இருக்கு. மூஞ்சி எல்லாம் டஸ்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி கச முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேவையானதை மட்டும் எடுத்து மேலே அடுக்கணும். இந்த ரேக்கு இது முன்னாடி இருக்கிறத மட்டும் தான் நான் தேவையை யூஸ் பண்ணுறது. சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துலலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? அதனால் முக்கியமான திங்ஸ் மட்டும் நான் அடுக்கலான் இருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாம் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி துடைப்போம். அது கர்ச்சீப் வந்து கர்ச்சீப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய பொருள் பத்திரமா துடைச்சி வைக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஸ்பேனர் கட்டலோடது. இது வந்து முக்கியமானதெல்லாம் எடுத்து ஒரு தனியாக ஒரு இதில் போட்டு வைக்கணும். இந்த நடுவில் இருக்கிற பகுதியில் வந்து நான் தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே வைக்க போகிறேன். தேவையில்லாதது என்னென்ன இருக்கோ அனைத்துமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோப் பேஸ்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். அது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு போய் சைடில் வைக்கிறேன். இது வந்து என்னைக்காச்சும் கை வலிச்சிச்சுன்னா போடுவேன். அதனால் இது முன்னாடியே இருக்கட்டும். இதுவும் ஒரு பக்கம் வச்சிடலாம். மீனோட பொடியெல்லாம் நமக்கு தேவைப்படாதா, அதுவும் உள்ள. அதுக்கப்புறம் வந்து ஃபோனோட பாக்ஸ் இதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். அதனால் அதை உள்ளே வைக்கிறேன். அது இந்த கேஸ், இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம் மட்டும் எடுத்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். வீடியோ எடுத்தால் லிமிட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இவரோட டைரி, இந்த டைரியும் உள்ளே வச்சுருவோம். காயின் இதுவும் தனியாக வச்சுருவோம். இதையும் நான் எடுக்க மாட்டேன். இப்போ முக்கியமாக நான் யூஸ் பண்ணுற பொருள்லாம் இங்கே முன்னாடி ஒதுக்கிடுவேன். பர்ஃப்யூம் யூஸே பண்ண மாட்டேன், ஆனால் வச்சுருக்கேன், முன்னாடியே இருக்கட்டும். சரிங்களா? இது என்னோடய சீரம், பாடி லோஷன் தினம் போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை சீசன், கையெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுவேன். சன்ஸ்க்ரீன் மெயின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் சன்ஸ்க்ரீன். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் சன்ஸ்க்ரீன் தான். அதுக்கப்புறம் லிப்டிக்லாம் வந்து ஒரு ட்ராவில் தான் நம்ம வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னை கேட்டால் வந்து ட்ராவ்லேயே நம்ம வந்து இந்த சன்ஸ்க்ரீன்லாம் வச்சுக்கலாம். முன்னாடி வைக்கிறதுக்கு உள்ளே வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ட்ராவ் ஒன்று எடுத்து இங்கே தான் இருக்குது. அவசரம் இருக்க பார்த்தாங்க திட்டுவாங்க. ஃபஸ்ட்டு இதை உள்ளே வச்சுட்டு சன்ஸ்க்ரீன் எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சீரம் மட்டும் முன்னாடி இருக்கிறது. சன்ஸ்க்ரீன் உள்ளே வச்சோன்னா கீழே ஊற்றிடும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இதில் இது மட்டும் ஓகே, வேறு எதுவும் வைக்க வேண்டியதில்லை. பாதாம் ஆயிலும் முன்னாடியே இருக்கட்டும். விலையில் வந்து நான் அடிக்கடி வந்து எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா யூஸ் பண்ணுவேன். பேங்கிள் இது எல்லாமே நான் வந்து கீழே இந்த ரேக்கில் அடுக்கலான் இருக்கேன், இந்த இடத்துல. ஏன்னா என்கிட்ட நிறைய இருக்கும் அந்த மாதிரி பேங்கிள்லாம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி நிறைய வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, ஏன்னா இந்த ட்ராவே ஃபுல்லாகிடும். அந்தளவுக்கு விலையில் நான் ஃபஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் போடுறதில்ல கையில் எதுவுமே. இந்த மாதிரி விலையில் இருக்கிறதெல்லாம் இதில் அடுக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்னும் கடையில் இருக்குன்னு நினைக்கிறேன். கடையில் பாதி திங்ஸ் போட்டு வச்சுருப்பேன் விலையில் இதெல்லாம். அவ்வளோதான். இந்த அந்த ஆயில் வந்து அடிக்கடி எடுக்க மாட்டேன். ஏன்னா இன்னொரு பாட்டில் இருக்குது. ஆயில் அதிகமாக நான் இப்போ அப்ளை பண்ணுறதில்ல. அதனால் ஆயிலும் இதுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம். தேவையில்லாத இந்த பிள்ளையை பாருங்கள், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுவுமே உள்ளே இங்கேயே வச்சுக்குவோம்.
இதுவும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் இயரிங்ஸ் மட்டும் இந்த பக்கம் ட்ராக்ல எடுக்கணும். அவ்வளோதான் என்னோட மேக்கப் திங்ஸு. இயரிங்ஸு, லிப்டிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன்ல அந்த இடத்துலையே எடுக்கலாம்னு இருக்கேன். சரிங்களா, இதுலேயே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இந்த இடம் ஓகே. சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், லிப் பாம், லிப்ஸ்டிக், அவ்வளோதான் என்னோடய மேக்கப் திங்ஸ் இதுலேயே முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரேக்கில் தான் வந்து கம்மல் நிறையா இருக்கு இல்லையா, அந்த கம்மலை வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காய்ச்சல் இருக்குது, அதுவுமே நம்ம இதுலேயே போட்டுக்கலாம், வெளியே வைக்க வேண்டியதில்லை. இந்த பக்கம் மட்டும் கம்மல், தேவையான பொட்டு இது மட்டும் இந்த பக்கம் சைடில் வச்சுட்டு அவ்வளோதான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. கூட்டி தள்ளிட்டு நம்ம இந்த எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ பார்க்க நீங்கள் ரொம்ப ஆவலோடு இருந்தீங்களா, வாங்க பார்க்கலாம். பேக் கேமரா திருப்பிடுறேன். இதுதான் நான் உட்காந்து மேக்கப் பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கின புதுசில் உட்காந்து பண்ணினேன். சரிங்களா, அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம உட்காருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தங்காட்டி பார்த்திங்கன்னா பாதாம் ஆயில், சீரம், பர்ஃப்யூம், ஹேர் ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரேக்கில் வந்து சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக், லிப் பாம், காஜல், ஐலைனர், இது மூணுமே நான் வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சைடில் வந்து எல்லாம் என்னோடய இயரிங்ஸ் பொட்டு. சரிங்களா, இது ரெண்டுமே இந்த பக்கம் வச்சுருக்கேன். கீழ் ரேக்கில் வந்து காலியாக தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இந்த நடுவில் இருக்கிற இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேடாத திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் என்னோடய விலையில் இன்னும் கடையில் நிறையா வச்சுருப்பேன், இனிமேல் தான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இப்படி உட்காந்து நம்ம மிரரை பார்த்துக்கிட்டு மேக்கப்பை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே. நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே போடுறதில்ல. சன்ஸ்க்ரீனே சம்டைம் நான் போட மாட்டேன், மாய்ஸ்சரைசரும் போட மாட்டேன், ஸ்கின்னை அப்படியே விட்டுருவேன். ரொம்ப வெயிலில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பாதாம் ஆயில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும். சரிங்களா, கொஞ்சமாக எடுத்து இது பண்ணோம். நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி வந்து லைட்டாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமே. அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் நான் வந்து என்னோடய மேக்கப்புக்கு நான் யூஸ் பண்ணுறேன். மெயினாக லிப்டிக், காஜல், அவ்வளோதான் என்னோடய மேக்கப் திங்ஸ்லேயே. நான் இதை மட்டும்தான், சன்ஸ்க்ரீன் தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப சன்லைட்டில் போகிற மாதிரி இருந்தால் தான் யூஸ் பண்ணுவேன். லைட்டிங்கில் இருக்கும் போது அதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா, இதுதான் என்னோட இது. இந்த பர்ஃப்யூம் மட்டுமே நான் சொல்லியிருக்கேன் 6 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. மித்தது எதுவுமே நான் ரொம்ப அளவு தான். லிப்டிக் வேணால் தினம் போட்டுக்குவேன், காஜல் என்னைக்காச்சும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை போடுவேன். அவ்வளோதாங்க என்னோடய மேக்கப் திங்ஸே. ரொம்ப ஹெவியாலாம் எது இருக்காது. இயரிங்ஸ் மட்டும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிடுவேன், அவ்வளோதான். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள். இன்னும் என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லோரும் நினைப்பீங்க நிறைய எங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் கம்மியாக ஆனால் நிறையா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கடையில் தான். அவங்களோட கடையிலோட டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ட்ரெஸ் வச்சுருக்கேன், எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ட்ரெஸ் கலெக்ஷன் அடுத்த வீடியோவில் வரும். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இவ்வளோ தான். ரொம்ப காஸ்ட்லி மேக்கப்புக்கெலாம் எதுவுமே நான் செலவு பண்ண மாட்டேன். ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ரொம்ப ரேராக தான் செலவு பண்ணுவேன். சரிங்களா, ட்ரெஸ்ஸுக்கு வேணால் நான் வந்து ஒரு 200லேருந்து 300 என்னோட ப்ரைஸ். சரிங்களா, ஒரு டாப் எடுக்கிறோன்னா அந்த டாப்புக்கு அது ஒருத்தா, அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த கலெக்ஷன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லோரும் என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. ட்ரெஸ்ஸிங் டேபிளை பற்றி கேட்டிருந்தீங்க, நான் போட்டேன். அடுத்து என்னோட காஸ்டியூம், நான் சாரீ கலெக்ஷன், சுடிதார் கலெக்ஷன், இது எல்லாமே காட்ட போகிறேன். டாட்டா, இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.